Hi, this is Dr. Raja from Royal Multicare. இன்னைக்கு மூணு விஷயம். இந்த மூணு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உடம்பு கம்ப்ளீட்டா ஆயுஸ் ஃபுல்லா ஃபிட்டா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ப்ராப்ளம் வர்றது நெக்ல, பேக்ல, நீல. இந்த மூணு தான் அதிகமாக ப்ராப்ளம் வருது. நான் சொல்ற டெக்னிக் செஞ்சீங்கன்னா இது மூணுமே ஓவர் கம் பண்ணலாம். சிம்பிள் டிப்ஸ் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஆக்சுவலி ஒரு 10 வருஷமா 2009 என்னோட டாபிக் நெக் பெயின் தான் என்னோட ரிசர்ச்ல, என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன்ல. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். என்னன்னா நெக் ஏன் வந்து பெயின் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் எல்லாம் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிகிராவிட்டி மசில் ஓவர்லோட் ஆகிட்டு தேய்மானம், கையில் ரேடியேட்டிங் பெயின், இது எல்லாம் வந்தது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யாருக்கு நெக் பெயின் இருந்தாலும் பரவாயில்ல, டிஸ்க் பெத்தாலஜியோ, தேய்மானமோ, டிஜென்ரேஷனோ, வலி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து எல்லாருமே பண்ணலாம். இவங்களுக்கு இதுதான் இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணக்கூடாது இல்லை, ஈவன் வலி இல்லாதவங்களும் பண்ணலாம். நீங்கள் உங்கள் பசங்களுக்கோ நீங்களோ உங்களோட வயசானவங்களுக்கோ எல்லாருக்குமே இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா கிராஜுவலாக கொஞ்ச நாள் ஒரு 10 நாள் 15 நாள் ரெகுலராக பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு கேளுங்க. நான் சொல்றது நெக்குக்கும் சரியாகும், பேக்குக்கும் சரியாகும், நீக்கும் சரியாகும். ஃபர்ஸ்ட் டிப்பு நெக்குக்கு என்னன்னா பிசியோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசில் ஸ்ட்ரெயின், ஓவர்லோடு, ட்ரெபீசியஸ், நர்வ் என்ட்ராப்மெண்ட், டிஸ்க் டீஜெனரேஷன் கொஞ்சம் இருக்கு. அதை விட்டுருங்க. சிம்பிள் டெக்னிக், கையை கழுத்து முன்னாடி வச்சிருங்க. ஈவன் ஐடியில் வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியில் உட்காந்து மிஷின் தூக்கி வேலை செய்யறதாலும் சரி, டிரைவராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். சிம்பிள் டிப், கையை இப்படி கோர்த்துக்கோங்க, கழுத்து பின்னாடி வச்சிருங்க, இப்படி கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, மேலே பாருங்க. இந்த பொசிஷன்ல வெறுமனே 1 ஹவருக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கை இப்படி கோர்த்துட்டு இப்படி வந்து பொசிஷன் பண்ணுங்க. இங்க இருக்கிற மசில் ஸ்ட்ரெச் ஆகும், பெக்டரலிஸ் மேஜர் மைனர் சொல்லுவாங்க. இந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ரௌடிங் போகாது, இந்த சைடு ஓவர்லோட் ஆகுது. பெரிய பிசியாலஜி இருக்கு. இது சிம்பிளா விட்டுருங்க. நான் 10,000 எக்ஸசைஸ் தான் சொல்லி தரல. சிம்பிள் எக்ஸசைஸ் யாராவது வேலை செய்யறவங்களா இருந்தா, ஐடி எதாக இருந்தாலும், அம்மா வீட்டில் வேலை செய்யற எல்லாருக்குமே சொல்லுங்க, இந்த கை பின்னாடி வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அவ்வளோ பெனிஃபிட் இருக்குங்க இந்த ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ்ல. ரெண்டாவது பிளாங்க்னு சொல்லுவாங்க. இடுப்புக்கு என்னன்னா கோர் மசில்ல ஸ்பாண்டலோசிஸ், ஸ்பாண்டலைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன், லிஸ்டிசிஸ், டீஜெனரேஷன் எல்லாம் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஈவன் ஃப்ராக்சருக்குமே ஒரு பீரியட் ஆஃப்டர் 3 months ஹீல் ஆனதுக்கு அப்புறமே இதை பண்ணலாம். டிபி ஸ்பைனா ஒன்ஸ் ஹீல் ஆகி வெர்டிபிரல் ஸ்டெபிலைசேஷனோ இல்லை ஏடிடி ஆன்டி டியூபர்குலஸ் தெரப்பி டோசேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமே இதை பண்ணலாம். இந்த பண்ணீங்கன்னா இடுப்பு வலியே வராது. நீங்க நார்மலா 2 வீலர் ஓட்டுறேன் வலி இருக்கு, 2 வீலர் ஓட்டுற வலி இல்லைன்னா கூட இதை ரெகுலரா பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல தொந்தரவு கொடுக்காது. அந்த பிளாங்க் எப்படி பண்றதுன்னா இங்க பாருங்க, நான் சிம்பிளா காட்டுறேன்னா இதுதான் பிளாங்க். ஆக்சுவலி இது இருக்குல்ல, இந்த பிளாங்க் இந்த பொசிஷன்ல மட்டும் டெய்லி காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கரெக்டா 30 என்றது உங்களால 90 எண்ண முடிஞ்சா நீங்க நார்மல் அர்த்தம். உங்களால 10-20 தாண்ட முடியலன்னா வயிறு நிறைய இருக்கு, வெயிட்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் வயிறு வெயிட் குறையிறதும், வயிறுல இருக்க தொப்பை கொஞ்சமா கரைஞ்சிட்டே வரும் இந்த எக்ஸசைஸ் பண்ணா. இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் போதும், இடுப்புக்கு போதும், தாராளமா போதும். இதை மட்டும் காலையில செஞ்சுட்டு போங்க. ஃபுல் எக்ஸசைஸ் செய்யணும் அப்படிலாம் எதுவும் அவசியம் இல்லை. யாருக்காவது ஆஃபீஸ் போறவங்க டைம் இல்லை, டிசிப்ளினா ரெகுலரா என்னால ஃபாலோ பண்ண முடியலன்னா இதை ஒன்று மட்டும் பண்ணிட்டு போங்க. ஃபுல் கோர் ஸ்டெபிலைஸ் ஆகும் இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ். லாஸ்ட் அடுத்த முக்கியமான விஷயம் நீக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தது. பட் ஸ்டில் நீ ஃபியூச்சர்ல நீ பெயினே வரக்கூடாது, எனக்கு நீ ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வலி இல்லாதவங்க எல்லாருமே சமணம் போட்டு உட்கார ஆரம்பிச்சிருங்க. இது வந்து நான் பிசியாலஜியா உங்களுக்கு சொல்றேன், அது புரியுமா எனக்கு தெரியல. ஒரு விஷயம், இது பாத்தீங்கன்னா நீ ஜாயிண்ட், இதுதான் எல்லாருக்கும் தேய்மானம் ஆறுது. இதுக்குள்ள இது பேர் வந்து இதுக்குள்ள டிபியோஃபெமரல் ஜாயிண்ட்ல இந்த இடம் தான் தேயுது. இது ஏன் தேயுதுன்னு பாத்தீங்கன்னா முட்டியில இருக்கிற ஒரு கேப் இருக்கு, அது வந்து 4 இடத்துல நடக்கும் போது வெளியில ஷிஃப்ட் ஆகி லைன் ஆஃப் கிராவிட்டி உள்ளுக்குள்ள போகுது. சரி, ரொம்ப மெடிக்கல் வேண்டாம் சார், சிம்பிளா சொல்லி பண்ண சம்மனை ரெகுலரா போட்டீங்கனாலே கால் வெளியில இருக்கிற இப்படி போடும்போது வெளியில இருக்கிற சதை ஸ்ட்ரெச் ஆயிட்டு இந்த பெட்டலா உள் பக்கம் வந்துருதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீலோட் ஆயிடுது ஜாயிண்ட்ல. அப்போ லைன் ஆஃப் கிராவிட்டி ஒரு பக்கமா போகாம, ரொம்ப மெடிக்கலா பேசுறேன் நினைக்கிறேன் திருப்பியும். ஸோ நான் சிம்பிளா சொல்றது என்னன்னா சமணம் போட்டு உட்காருங்க. இதை நீங்க ரெகுலரா போட நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சமணம் அதிகமா போட்டாங்க, மெடிடேஷன் நிறைய பண்ணாங்க, தரையில நிறைய உட்கார்ந்தாங்க. இது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி கடைசியா சொல்றேன், நீ பெயினே வரக்கூடாது ஃபியூச்சர்ல நினைச்சீங்கன்னா உங்க பசங்க எல்லாருமே, சின்ன பசங்களை பெரியவங்க யாரா இருந்தாலும் சம்மணம் போட்டு உட்கார சொல்லுங்க. மேபி சம்மணம் நல்லா போட முடிஞ்சவங்க எல்லாருமே 10 மாசம் நான் ட்ரை பண்ணுங்க. நீங்க சித்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வாழ்ந்தேன், அத்தனை வருஷம் வாழ்ந்தேன்னு சொல்றாங்கல்ல, 12,000 வருஷம், 5 யுகம் 6 யுகம் அகத்தியர்லாம். அவங்க எப்படி முடிஞ்சதுன்னா சம்மணம் போட்டு தானே முடிஞ்சது. ஏன்னா இல்லைன்னா ஏன் அவங்களுக்கு நீ பெயின் வந்திருக்கணும்ல, ரொம்ப நாள் பட்டு நடந்து நீ பெயின் வந்திருக்கணும். ஏன்னா இப்போ காரு, பஸ், லாரின்னு போயிட்டு இருக்கும் வண்டியில். அப்போ எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு எப்படி பண்ணாங்கன்னா வெறுமனே அகைன் நீக்கு வந்து டீலோட் ஆகிற ஒரே ஒரு எக்ஸசைசஸ் சம்மணம் மட்டும்தான். ஒருவேளை முட்டி வலி இருந்தால் உங்க டாக்டரோ, பிசிஷியனோ, ஆர்த்தோபெடிஷனோ கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. பட் இந்த 3 எக்ஸசைஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க டாக்டரே போனா பிரைமரி 3 ஜாயின்ஸ் பெயின் மோஸ்ட்லி இங்க பேஷன்ஸ் வர எல்லாருமே சொல்றது கழுத்து வலி, இடுப்பு வலி, நீ பெயின். இதை நீங்க ஓவர் கம் பண்றதுக்கான சிம்பிள் டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.